கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது மற்றும் 10வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. பாருங்க, இங்கே வேதம் இப்படியா சொல்லுகிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை ஒருவன் பகைக்கிறான் என்றால் அவன் இன்னும் இருளிலே வாழ்கிறான் என்று சொல்லுகிறது. இருளிலே வாழ்கிறதுனா என்ன? கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. சொந்த சகோதரனை பகைக்கிறோமா? சொந்த சகோதரனை வெறுக்கிறோமா? நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று அர்த்தம். யார் இந்த சொந்த சகோதரர்கள்? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். சபையில் உள்ளவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்கள் பகைக்கிறீங்க, கசப்போடு பார்க்குறீங்க, கசப்போடு பழகிறீங்க அப்படின்னா இங்கே வேதம் உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது, இருளிலே வாழ்கிறீர்கள் என்று சொல்லி. இருளில் வாழ்ந்தால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் பங்கு இல்லை. இன்னைக்கு நீங்கள் உங்கள் சபையில் உள்ளவங்களை பகைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை பகைக்கிறீங்களா? இன்றைக்கே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற கசப்பான அனுபவங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள், சகோதரரை பகைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் சகோதரர் ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மூத்த சகோதரனாகிய நீர் எப்படி எங்களை நேசிக்கிறீரோ அதே போல் எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபையும் அன்பின் ஆவியையும் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.